டைமண்ட் சார் அணிக்காக நடைபெறுகிறது. இதற்கான அனைத்து வெற்றி கோப்பைகளையும் வழங்கியவர் திரு எம் தியாகராஜன், நியூ சக்சஸ் குரூப் ஆஃப் கம்பெனி, சிப் ஃபண்ட், கோல்ட் லோன், ஆர்டி, மைக்ரோ ஃபைனான்ஸ், பிக்ஸட் டெபாசிட். ரெண்டு எங்களுக்கு பெரும் பங்களிப்பு வழங்கிய வருவாய் என கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறோம். இந்த போட்டி நடத்த பெரும் பங்களிப்பு அளித்த திரு ஸ்ரீதன் அவர்களையும் வருகின்ற என கமிட்டியின் சார்பாக வரவேற்கிறோம். மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். போஸ் நகர் வர்சஸ் கோவில்பட்டி. இந்த மேட்ச் 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல் 1 ஓவர் மட்டும் பவர் பிளே ஆகிருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண மணி ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஏக்கர் சூப்பராக போட்டிருக்காரு. வெங்கட் கையில் போயிருக்கு. சான்ஸ் பால் செகண்ட் ஒன் லோ போல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. தெளிவாக கேப்ல போயிருக்கு. பவுண்டரி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் வெயிட் பண்ணி ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு. ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் காரணமாக டாட் பாலை மாற்றிருக்காரு மணி. ஃபோர்த் ஒன் உடச்சி போட்ட பால். சான்ஸ் பார் விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் பேட்ஸ்மேனை நகர்ந்துட்டாரு. வெயிட் பண்ணலை அம்பேர் டீசனுக்கு. ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே மணி. நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் இங்கே அப்துல்லா சூப்பர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணி போனார். ஃபீல்டை ஸ்டாப் பண்ணி போட்டார். டாட் பாலாக தான் மாறும். பேக் டு பேக் 2 டாட் பால். விக்கெட்டுக்கு அப்புறம் எங்கள் மணி கையில் இருந்து இதோட முதல் பவர் பிளே ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு பவுண்டரி போயிருந்தாலும் பெரிய அளவில் ஸ்கோர் போக விடாமல் போட்டிருக்காரு மணி. ஓவருக்கு 5 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட குமரேசன். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஓடி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு. பார்த்தா ஃபீல்டர் அந்த லைன்ல குத்தி பால் டாப் ஆகி 2 ரன் விட்டாங்க. செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு குமரேசன். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வெட்டு தட்ட பார்த்தாரு. ஆனது 1 டாட் பால். பேக் டு பேக் 2 டாட் பால். போன பால் ஒரு ஓடி. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. ஸ்டம்பிளே போட்டிருக்காரு. பால் குத்தின இடத்துல இருந்து எம்பவே இல்லை, வேகம் குறையல. அதன் காரணமாக விக்கெட். எக்ஸ்பிரஸ் பண்ணா விஜய் ஆன் ஸ்ட்ரைக். சூப்பர் டெலிவரி. பேட்ஸ்மேன் நகர்ந்ததை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பாலோட 2வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 5, 2வது ஓவருக்கு 5, 2 ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட குணா உடம்புல பட்டு போயிருக்கு. ரன் ஓடுறாங்களான்னு பார்த்தா சான்ஸ் பார் விக்கெட்டாக மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் எங்கள் கலை ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேர். சான்ஸ் பால் கேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் திருப்பி விட்டுருக்காரு. சான்ஸ் பால் பவுண்டரியா ஸ்டாப் பண்ணி போட்டார்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் ஒரு யங்ஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஒட்டம்பை போட்டு ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. ரன் ஓட முடியாது. நல்லா கீப்பிங் ரகு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு. சான்ஸ் பார் லாங்கா ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல. 2ஆ மாத்திடுவாங்களா? எஸ் மாத்திட்டாங்க. 2. 3 ஓவருக்கு 16 அடிச்சிருக்காங்க போஸ் நகர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் கூட ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். சான்ஸ் பார் கேட்ச் ஆனு பார்த்தா ஃபீல்டர் பாலுக்கு வந்துருவாங்களா? ரொம்ப பின்னாடி நின்னாரு. 2 ரெஸ்ட் பண்ண முடியாதுங்க. புல்லட் வேகத்துறோம். செகண்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு. ஆறான்னு பார்த்தா தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன்.
இந்த இன்னிங்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் 6 இங்க பதிவு பண்ணிருக்காரு மோகன். அதிரடி செகண்ட் ஒன் சொன் உடைச்சு போட்ட பால் வெயிட் பண்ணி அடிச்சாரு. நான்கா சான்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்றாரு மரத்துக்கு பின்னாடி நின்னு. நல்ல ஒரு மட்டை படி மோகன். நெக்ஸ்ட் ஒன் சேஃபா தட்டி விட்டு சிங்கிள் ஆயிடுச்சு. எஸ் பாலோட ஃபிஃப்த் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு. சூப்பரா போச்சுங்க. சரியான டிராவல் கிளியர் பண்ணி போய் விழுந்திருக்கு. 6 கலை ஆன் ஃபயர் அப்படினே சொல்லலாம். கடைசி ஓவர்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்காரு. பால் ஒயிட் பிளஸ் கிராண்டட் 2 மாதிரி இருக்கு. பந்து எதுவும் போடாம 3 ரன். லாஸ்ட் 1 மோர் வெயிட் பண்ணி பேக் போல் போல் ஷாட்டுக்கு போயிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் கடாட மறைச்சிருச்சு. 2வது ரன்னுக்கான ட்ரை ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 3வது ரன் ட்ரை பண்ணியிருக்காங்க. 2 ரன் பிளஸ் ஒரு விக்கெட்டா மாத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 38 அடிச்சிருந்தாங்க. 39 டார்கெட் ஃப்ரம் கோவில்பட்டி. ஒரு பெரிய டார்கெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் சவாலாக இருக்க போகுது. ஓவனிங் பேட்ஸ்மேனா எங்கள் ராக்கெட்ஸ் ரகு ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் வெங்கட். ஒரு பட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் பிரசாத் 24க்கு 39. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த கேப்புக்குள்ள பவுண்டரியா 6 போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸ் பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு எங்கள் ரகு. செகண்ட் ஒன் மாத்திருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேரியேஷன். ஃபீல்டரா ஆடியன்ஸுங்க அவராலையும் தாண்டி போயிடுச்சு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் குத்துன இடத்துல இந்த டாட் பாலை மாத்திருக்காரு. போன பால் ஒரு வீடு பேருக்கு. ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் பால் டிராப் பண்ணிட்டாரு. 2 ரன் ஓட்டாங்க இந்த பால்ல. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் ஃபார் பவுண்டரியா? எஸ் பவுண்டரி போயிடுச்சு. ஓவருக்கு 17 அடிச்சிருக்காங்க கோவில்பட்டி. செகண்ட் ஓவர் பட பாலா. ஃபர்ஸ்ட் பால் ஒரு வீடு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் தூக்கி விட்டுருக்காரு. எக்ஸ்ட்ரா கவர்ல சான்ஸ் ஃபார் டபுள் ஆன் பார்த்தா ஃபீல்டர் வெரைட்டி பிடிக்கிறதுக்குள்ள வெரைட்டி ஓடி எடுத்துட்டாங்க இங்க 2. தேர்ட் ஒன் கேட்சுக்கான வாய்ப்பு. அங்க ஃபீல்டர் பாலுக்கு போக முடியல. விட்டு பிடிக்க பார்த்தாரு. அங்க கூட விட வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டிருக்காரு. நல்லா கம்பேக் போல டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா அடிச்சாரு. கவர்ஸ்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரியா? ஃபீல்டர் லயன்ல வச்சு ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனா போயிடுச்சு. வெங்கட் பேட்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இன்னிங்ஸ்ல. நெக்ஸ்ட் ஒன் சுச்சிருக்கான ட்ரை. ஃபீல்டரை தாண்டினா பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமா இல்லை ஸ்டாப் பண்ணிடுறாங்களா? போயிடுச்சுங்க பவுண்டரி. பேக் டு பேக் 2 பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் கேப்ல குயிக்கரா சிங்கிள் போட்டாங்க. 2 ஓவருக்கு 31. ரிமைனிங் 12க்கு 8. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் சுச்சி ஹிட். சான்ஸ் ஃபார் பவுண்டரியா? கிராண்டட் 2. செகண்ட் ஒன் அகைன் சுவிட்ச் ஹிட். சான்ஸ் ஃபார் பவுண்டரியா? தானா பவுண்டரியா இருக்கும். தட்டி போட்டிருக்காரு. ஆனாலும் பவுண்டரி போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாப் பண்ணி சூப்பரா அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் ஆரா வின்னிங் ஷாட். ஆரா மாத்துறாரா? இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் கோவில்பட்டி அத வின்னிங் ஷாட் ஆரோட இங்க ப்ரூவ் பண்ணிருக்காரு வெங்கட். இந்த டோர்னமெண்டோட ரன்னர் போஸ்ட்மேன். ஃபைனல் மேட்ச்ல 6 அடிச்ச காரணத்துக்காக கலை ப்ரோ அவருக்கு 1000 ரூபாய் ஸ்பான்சர் பண்றாங்க அண்ணன். வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஃபைனல் மேட்ச்ல நல்லா விளையாண்டு கொடுத்த வெங்கட் கோவில்பட்டி அவர் நல்ல பேட்டிங் வெங்கடேஷ் நீங்க நடத்தி கொடுத்துருக்கீங்க. சாப்பாடும் போட்டிருக்கீங்க. நல்லா பண்றீங்க. எந்த குறைகளும் கிடையாது. எந்த நிலையும் கிடையாது. இதே மாதிரி எல்லா வாடியும் நடத்தினா நல்லா இருக்கும். நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டா நல்லா இருக்குங்கிறத வரை நீங்க குறிப்பிடுறீங்களோ அதை கொஞ்சம் தகவலா சொன்னீங்க நல்லா இருக்கும். போட்டி வந்து நீங்க அருமையா நடத்துறீங்க. கமிட்டி ஃபுட்டு எல்லாம் நீங்க இன்னைக்கு ஃபுட்டு சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா குறைன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டேங்க் இருக்குங்களா அதை நீங்கள் 1 டீக்கு 2 டீக்கு கொடுக்குறீங்க. அதில் பட்டு ஓடி இருக்கிறதுனால படாமல் டேரெக்டாக போயிடுச்சுன்னா பவுண்டரி கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த சைடு பேக் சைடு 2 டீக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த சைடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாரின்னு வச்சுருந்தா நல்லா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. நல்லா நாட்டி. கண்டிப்பா கண்டிப்பா. நாங்களும் மைதானத்தை முழுமையா எல்லா பக்கமும் விளையாடுற மாதிரி தான் தயார் நிலையில அடுத்த முறை டோர்னமெண்ட் நடத்தும் போது அந்த மாதிரி மைதானம் இருக்குங்கிற நாங்கள் வாக்குறுதியை தெரிவிச்சுக்கிறோம்.
தண்ணி டேங்க் இந்த நேரத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா 2 பகுதிகளுக்கான நீர் சப்ளை வந்து அங்க இருந்தா போகுது. அதனால தண்ணி டேங்க் மேக்சிமம் இந்த மண்ணு இந்த ஜல்லி இல்லாம மேக்சிமம் முழுமையா கிரவுண்ட் இருக்கிற மாதிரி நாங்க அடுத்த முறை சரி பண்ணிக்கிறோம். அடுத்தபடியா அந்த நேரத்துல அனைத்து வீரர்கள் அடுத்த தலைமுறையை எங்களுக்காக உருவாக்கி கொண்டு போகக்கூடிய இடத்துல இருக்கு. கண்டிப்பா மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கோம். அடுத்த முறை நீங்க விளையாட வரும்போது மைதானம் முழு மைதானமா இருக்கும். எல்லா பக்கமும் 2 இருக்கும். எங்கிட்ட 1 டிக் 2 டிக் இருக்காது. இதுக்கு நாங்க உறுதி தெரிவிச்சுக்கோம். குறைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இது எங்களுக்கு ஒரு ஆசையான கிரவுண்டு. 3 வாட்டி ப்ரைஸ் எடுத்திருக்கோம். சாப்பாடும் பிரச்சனை இல்லை, பண்ணி கொடுக்குறீங்க. குறைன்னு சொன்னாவே இந்த டேங்க்கு தான், பின்னாடி இருக்க டூட்டிக்கு அந்த மாதிரி ஒரு சிங்கிள் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி அம்பேரு மற்ற எல்லாம் நல்லா பண்ணீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. மிக்க நன்றி. சிறப்பு சிறப்பு. அதற்கான கேட்ட கேள்விக்கு இதுக்கு முன்னாடியே பதில் வந்துருச்சு. அடுத்ததாக கோவில்பட்டி அணியின் ஒருவர், கோவில்பட்டி அணியின் ரகு சிறந்த மட்டை வீச்சினை வெளிப்படுத்தியதற்காக அவருக்கான சிறப்பு பரிசு வழங்குவர் திரு கே ராஜாக்கிளி BABL அட்வொகேட். இந்த டோர்னமெண்ட்டுக்கான பெஸ்ட் திரு பிளேயர் கே ராஜாக்கிளி BABL அட்வொகேட் அவர்களால் வழங்கப்படுகிறது. மேட்ச் ரொம்ப சூப்பராக நடத்துனாங்க. கிரவுண்டு போன தடவை அந்த இதெல்லாம் ஒரே மணலாக இருந்துச்சு. இந்த இதெல்லாம் ரொம்ப சுத்தம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பாராட்டக்கூடியது. மேக்ஸிமம் இந்த கிரவுண்டு என்ன ரெடி பண்ண முடியுமோ நல்லா ரெடி பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள். அம்பேரும் சூப்பராக பண்ணாங்க. மேட்சும் டைமிங் 4 ஓவர் குறையாமல் எல்லாருக்கும் நடத்திட்டாங்க. இது பெரிய விஷயம். என்னுடைய பர்சனலாக நேற்று சாப்பாடு கொடுக்கல, கொடுத்துருந்தா நேற்று சாப்பாடு 2 நாள் கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். நன்றி. கண்டிப்பாக கண்டிப்பாக அடுத்த முறை அதற்கான ஏற்பாடை முழு தீவிரமாக நாங்கள் ஈடுபடும் என்றது இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதி தெரிவிச்சுக்கிறோம். பின்னர் சுமதி பன்னீர்செல்வம் அவர்கள் ஏன்னா போட்டி 2 நாளைக்கு முன்னாடியே நான் அதை பேசி உங்களுக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அதை ரெடி பண்ணி மும்முரமா பண்ணாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அணியிலிருந்து விக்கி அவர்களுக்கான சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருது. இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பவுலர் விக்கி ஃப்ரம் அடப்பாவையல். அவர் இல்லாதனால கொடுக்குறாங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் சினி ஃப்ரம் கணக்கன்பட்டி. முக்கியமான நேரத்துல நல்ல ரோல் ஆடி கொடுத்தாரு. வாழ்த்துக்கள் ப்ரோ. ஃபைனல் மேட்சுக்கான மேன் ஆஃப் தி மேட்ச் மோகன் ஃப்ரம் போஸ்நகர். ஃபைனல்ல நல்லா ஆடி கொடுத்திருக்காரு, ஒரு சீனியர் பிளேயர். வாழ்த்துக்கள். சோ வடவாளன் டோர்னமெண்ட்லயுமே நல்லா ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன் இருக்கும் என்று நினைக்கிறோம். கோவில்பட்டி அணியை சேர்ந்த ரகு தொடர்ச்சியாக அனைத்து போட்டியிலும் சிறப்பாக விளையாடி அணியினை வெற்றிக்கு கொண்டு சென்றவர் திரு MR முத்துப்பாண்டியன் தொடர் நினைவு கோப்பை. இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் சீரிஸ் அவார்ட் கோவில்பட்டி அவர் கொடுக்குறாங்க. எல்லா மேட்சுமே நல்லா ஆடி கொடுத்திருந்தாரு. டோர்னமெண்டோட 5th பிரைஸ் அடப்பனவயல் ACC 5ஆம் பரிசினை தட்டி சென்று அண்ணன் மாமுண்டால் மற்றும் இந்த 4ஆம் பரிசுக்கான இந்த டோர்னமெண்டோட 4th பிரைஸ் மரதந்தலை நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து விளையாண்டாங்க. வாழ்த்துக்கள் ப்ரோ. இந்த டோர்னமெண்டோட 3rd பிரைஸ் கணக்கன்பட்டி ரமணா பாய்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரைஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய போட்டு நிறைய டோர்னமெண்ட்ல போடக்கூடிய ஒரு டீம். ஸோ மச் டிசர்வ் வின் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டோர்னமெண்ட்ல 3rd பிரைஸ் எடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். டோர்னமெண்டோட ரன்னர் போஸ்நகர். 2ஆம் பரிசினை தட்டி சென்ற அணி போஸ்நகர். பிரசாத் பரிசினை தட்டி சென்ற அணி கோவில்பட்டி. எங்களுக்கான முத்தான முதல் பரிசினை வழங்குவர் திரு கே ராஜாக்கிளி BABL அட்வொகேட், திரு MR நவநீதம் BSc அரசு வழக்கறிஞர் எக்ஸ் அரசு. இந்த டோர்னமெண்ட் சாம்பியன் கோவில்பட்டி. நிறைய டோர்னமெண்ட்ல சாம்பியன் ஆகிற ஒரு டீம் இந்த டோர்னமெண்ட்லயும் சாம்பியன் ஆயிருக்காங்க. வாழ்த்துக்கள். கமிட்டியின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றியை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த போட்டி மீண்டும் மீண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை வலியுறுத்திக் கொண்டு என்னால் முடிந்த உதவிகளை இந்த விளையாட்டு வீரர்களுக்கு எப்போதும் செய்வேன் என இந்த தருணத்தில் தங்கள் முன்னிலையில் கூறிக்கொள்கிறேன். மற்றபடி விளையாட்டு மிகவும் சிறப்பாக இருந்தது. நான் கிரிக்கெட்டே பார்க்காதவன், இன்னைக்கு உட்காந்து 10 நிமிஷம் பார்த்துட்டேன். ஏன்னா நான் கிரிக்கெட் பார்த்தது இல்லை, பார்க்க மாட்டேன் டைமில் எனக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. எல்லாம் நம்ம நண்பர்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ஆடுனீங்க. பார்த்தேன் கடைசி நேரத்தில் ரொம்ப பால் கம்மியாக இருந்தாலும் ரொம்ப ஷூட்டபுளாக அடிச்சிங்க. நல்ல ஏதோ 6 சொன்னாங்க, எனக்கு தெரியல. போச்சு கிட்டலாம் போச்சு பால் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு, விளையாட்டு அருமையாக இருந்துச்சு. அடுத்தபடியாக நம்ம மூத்த வழக்கறிஞர் அண்ணன் ராஜேந்திர சார் உங்கள்கிட்ட உரையாற்றுவார். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். விளையாட்டு மட்டுமே அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு.
அதாவது வந்து ஒருங்கிணைக்குது. அதுதான் இந்த சமுதாயத்தில் முக்கியமான ஒரு துறை. அதனால் நீங்கள் சிறப்பாக நடத்துங்க. அடுத்த முறை எனக்கு வந்து இன்னும் வாய்ப்பு கொடுங்க. மற்ற உதவிகள் நான் செய்கிறேன். இந்த சாப்பாடு சொன்னாங்க முதல் நாள் போட சொல்றாங்க. அதுக்கான செலவு நானே கொடுக்க தயாராக இருக்கேன். வாழ்த்துக்கள் அனைவரும். அமர் டிரான்ஸ்போர்ட் உடைய உரிமையாளர் பிஎஸ்பி உங்கள் இளவல் மிகவும் விளையாட்டில் சிறந்தவர், ஆர்வமுள்ளவர். அவர் தற்று முன் உங்களுக்கு உரையாடுவார். எல்லாருக்கும் மாலை வணக்கம். தம்பி அண்ணனோட நாங்கள் பல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் தம்பி வெங்கடேஷுக்காக அண்ணன் சொன்னாங்க, இந்த மாதிரி நான் இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப அறிமுகம் கம்மி எல்லாருக்கும். இருந்தாலும் தம்பி வெங்கடேஷ் சொன்னாப்புல, அண்ணன் நீங்கள் 3ஆம் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 2-3 பேர் வந்தாங்க. அந்த சொன்ன வார்த்தைக்காக சரி ரைட்டுப்பா நான் கொடுத்துறேன்னு சொன்னேன். இது கண்டிப்பாக வருஷம் நான் கொடுக்குறேன். நல்லா ஒற்றுமையாக இருங்க, ஒற்றுமையாக செயல்படுங்க. இந்த ஏரியாவில் நம்ம பசங்க அப்படின்னா எல்லாரும் நல்ல பேர் எடுக்கணும், நல்ல ஒரு பேர் முதலாக இருக்கணும்னா ஒற்றுமையாக வரணும்னு எல்லா வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி வெங்கடேஷ் தான். உங்களை எங்களோட இணைத்ததே தம்பி வெங்கடேஷ் தான். வெங்கடேஷுக்கு இன்னொரு கைத்தட்டு போடுங்க. ஓகே ஓகே. மரியாதை ஊட்டமாக சார்பில் கொடுக்கப்படுகிறது. மிக்க நன்றி தம்பி இன்ஜினியர். இந்த போட்டி கடந்த 2 ஆண்டாக நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியை பகுதியினுடைய இளைஞர்கள் முழு ஆர்வத்தோடு செயல்பட்டு இந்த போட்டியை நடத்தி வருகிறார்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த முறை இந்த மைதானம் இன்னும் சுத்தமாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முறை எல்லாம் சொன்னாங்க மைதானம் சரியில்லை. நாங்கள் அடுத்த முறை இன்னும் எஸ்எம்டி மைதானம் கேட்டிருக்கிறோம். நல்வொன்றை தலைவர் பண்ணி தரேன்றாங்க. விரைவில் மைதானம் அடுத்த முறை சூப்பராக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். மேலும் எங்கள் அழைப்பு ஏற்று வந்த